ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம சேனலில் வர ஃபஸ்ட் வீடியோ. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ஆச்சு. இன்னும் நம்ம பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான ரைடிங்க்கு தேவையான அக்சசரிஸ்லாம் இன்னும் வாங்காம இருந்தோம். அதில் மெயினாக ஆக்ஷன் கேமரா இன்னும் வாங்கலை. ஆக்ஷன் கேமரா வாங்கினது நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போதைக்கு ஒரு சில சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஒரு பைக் ட்ராவலிங்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வாங்கியிருக்க ரைடிங்க்கு தேவையான பேசிக் அக்சசரிஸு. இது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இது எதுக்கு வாங்கியிருக்கன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது என்ன யூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலது ஃப்ளிப்கார்ட்லேயும், ஒரு சிலது அமேசான்லேயும், ஒரு சிலது நியர்பை ஷாப்லேயும் தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டு தான் நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹெல்மெட் சின் மவுண்ட்டுக்கு. இதில் 2 ஸ்டிக்கரு, ஹெல்மெட்டில் இந்த ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணிட்டு இதை செட் பண்ணுறதுக்கும், கேமராவை ஹெல்மெட் கூட செட் பண்ணுறதுக்கும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாதிரி செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு கேமராலேயே இதுமாரி ஒரு மவுண்ட் கொடுப்பாங்க. அதை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டோன்னா கேமரா இதில் ஹோல்ட் ஆகி நிற்கும். நல்லா டைட்டாக இருக்கும், ஹார்டாது. வைப்ரேஷனில் நம்மளுக்கு கேமரா வைப்ரேஷன் தெரியாமல் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நல்லா ஓகே. இது பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரு. நம்ம லாங் ரைடு போகிறோன்னா மேப் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, நல்ல மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்லா சென்டரில் மெட்டல், நல்லா ஸ்ட்ராங் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக்கு, இதுவும் பிளாஸ்டிக்கு. ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பால் மாரி இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை எந்த பக்கம் வேணுனாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360க்கு எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை டேரெக்டாக ஹேண்டில் பார்லையும் செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆலன் கீ இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக ஹேண்டில் பார்லையும் செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இதை இதில் ஃபிட் பண்ணிவிட்டு மிரர்லேயும் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்க் லாக்கு. நம்ம ரைடு போகும்போது நைட்டில் எங்கன்னா ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அலாரம் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம பைக்கை யாருன்னா மூவ் பண்ணோன்னு இருந்தாலும் அலாரம் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இதில் வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது, ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டோடு இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா 2 கீ கொடுத்துருக்காங்க. இதை இப்படி இது ப்ரெஸ் பண்ணி இப்படி திருப்பினோம்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பலக்லவா.
நம்ம லாங் ரைடு போகும்போது ரொம்ப நேரம் ஹெல்மெட் போட்டு ஓடுறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். இது சாஃப்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் இருக்காது. ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணும். சம்மர் வின்டர் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரைடுக்குமே நம்மளுக்கு தேவைப்படுவோம். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஹெல்மெட் லாக்கு. இது நம்ம பைக்கை பார்க் பண்ணும்போது ஹெல்மெட்டை கையில் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லாமல் சேஃப்டியாக லாக் பண்ணிவிட்டு போகலாம். இதுக்கு 2 கீ கொடுத்துருக்காங்க. இது சேஃப்டிக்கு தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டிக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. சிம்பிள் மெக்கானிசம் தான், பட்டு நல்ல சேஃப்டியாக இருக்குது. லாஸ்ட் ஐட்டம் இது ரொம்ப முக்கியமானது, ஹேண்டில் பார் மாதிரி. இதை ஹேண்டிலில் ஃபிட் பண்ணிட்டு கேமரா இதில் செட் பண்ணிட்டோன்னா இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் மவுண்ட்டு. இது ஹேண்டிலில் ஃபிட் பண்ணிட்டு கேமரா இதில் செட் பண்ணிட்டோன்னா நமக்கு ரோடு வியூலாம் நல்லா கிடைக்கும். 360 டிகிரிக்கு எந்த பக்கம் வேணுனாலும் திருப்பிக்கலாம். இதை ஹெவி மெட்டலில் இருக்கிறதுனால வைப்ரேஷன் இருக்காது. ஜம்பிங்கில் கூட லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். GoPro Insta 360 டிஜே மாதிரி எந்த ஆக்ஷன் கேமராவாக இருந்தாலும் இதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். இது இல்லாமல் இன்னும் ரைடிங்க்கு தேவையான அக்சசரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் இத்தனை நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கிட்டு இருந்தேன். இதை பார்க்கறதுக்கு சின்ன அக்சசரிஸாக இருந்தாலும் நம்ம ரைடிங் டைமில் அதிகமாக யூஸ் ஆகுறது இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ ரைடிங் வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்குள்ளே ஆக்ஷன் கேமரா வாங்கிடுவேன் நான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.